கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 109 அதனுடைய 4வது வசனம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே தாவீது நெருக்கத்திற்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். தாவீதை தேவனுடைய கரம் அவர் தாங்கி நடத்தி வருகிறது. தனக்கு பூமியிலே ஆதரவாயிருக்க வேண்டிய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக, அவனுக்கு எதிராக பேசியும் பல கிரியைகளை அவனுக்கு விரோதமாக நடப்பித்தும் இருக்கிறபடினாலே அவன் மிகவும் தன்னுடைய மனதிலே பாதிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவைகளையும் கொண்டு வருகிறான். என்ன செய்கிறான் என்றால், நான் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரிடத்திலும் நான் அன்பாகவும் சமாதானமாகவும் இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய அந்த சூழ்நிலையை பலகீனம் என்று எடுத்துக்கொண்டு என்னை நான் சிநேகிக்கிறதும், நான் அன்பு கூறுவதும், நான் அமைதியாயிருப்பதும், விட்டு கொடுப்பதும் என்னுடைய பலகீனம் என்று எடுத்துக்கொண்டு அதை எனக்கு விரோதமாக, எனக்கு எதிராக அதை சதியாக விரோதமாக மாற்றி என்னை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். இது நடுவிலும் நான் என்ன செய்வது? தளர்ந்து போக வாய்ப்பில்லை. காரணம், கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். சோர்ந்து போக இடமில்லை. கர்த்தர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நான் இந்த மனிதர்கள் பல தரப்பட்டு இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதை காண முடிகிறது. இந்த ஜெபத்திற்கும் இந்த தேவனுடைய மனிதன் செய்கிற ஒரு புத்தியான காரியங்களுக்கும் கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அன்பு கூற வேண்டுமோ, எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சகிக்க வேண்டுமோ, சகித்தும் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் அது என்னுடைய பலவீனம் என்று எண்ணி எனக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள் என்று தளர்ந்து போக உங்களுடைய ஆத்துமாவில் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த தாவீதைப் போல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி இவைகளையும் சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளை அப்படியே சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் வேண்டுகிற தம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் போக மாட்டார். சீக்கிரத்தில் அதை செய்து நம்மையும் அவர்கள் நடுவிலே தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். தளர்ந்து விடாதபடி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் ஒன்றே நம்முடைய வாழ்வின் ஆயுதமாக்கி நாம் தேவனை நோக்கி காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையும் சகாயமும் கடந்து வரும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு நன்மை செய்தும் அன்பு கூர்ந்தும் விட்டு கொடுத்தும் சகித்தும் இருந்தாலும் மனிதர்கள் அதை என்னுடைய பலவீனம் என்று எண்ணி இன்னும் என்னை பகைக்கவும் என்னை விரோதிக்கவும் செய்கிறார்கள். நானோ தாவீதைப் போல இந்த சூழ்நிலைகளையும் சோர்வுக்கிடம் கூடாதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நீதி செய்வார்.
கர்த்தரின் நியாயத்தை பட்ட பகலைப் போல விளங்க பண்ணுவார் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் எனக்கு நீர் அற்புதம் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.